தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும்தான் இல்ல உட்காருங்க, நான் சொல்லிடுறேன், இதை முடிச்சிருந்தேன். இன்றைய இல்ல உட்காருங்க, நான் சொல்லிடுறேன், இதை முடிச்சிருந்தேன். கவன ஈர்ப்பு தீர்மானம் அஜெண்டாவில் நிகழ்ச்சி நிரலில் எடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம். அதில் நாம் குறிப்பிட்டு சொன்ன அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதில் தந்து இன்னைக்கு எடுக்கப்பட்டு பேசப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் இன்று காலையில் தான் ஒரு கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆகவே இது இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது பற்றி பேசக்கு அனுமதிக்கிறேன். இது தொடர்ந்து யாருக்கும் வழங்கப்படாது என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் நிதிநிலை அறிக்கை தொடரில் கொடுத்தேன். காலவாதியாக முடிந்து விட்டதால் பிரஷா இன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் இன்று கொடுத்தேன். தங்களுடைய பார்வை கொண்டு வருகிறேன். நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை. 7.5% இடஒதுக்கீட்டை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்தபோது ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிகச் சிறப்பானது ஒன்றை அறிவித்தார். அதற்கும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி, ஆனால் தனியார் சுயநீதி கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சென்று கவுன்சிலிங் சேர்ந்தபோது பல சுயநீதி கல்லூரிகள் இந்த கட்டண சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதற்கும் பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் என்னை சந்தித்த போது இன்றைய முதலமைச்சர் அவர்களையும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் அந்த மாணவிகளை அழைத்து சென்று அவரிடத்தில் முறையிட்டு அவர் உடனடியே தன்னுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வில்சனிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகளை அழைத்து சென்று அன்று சீனியர் கவுன்சில் மூலமாக வழக்காடி அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் இலவசமாகவோ கட்டண சலுகையிலேயோ இந்த மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசிடம் ஒரு தனி உத்தரவை பெற்று அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கான கட்டண சலுகை பெற்று தந்தவன் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற சுயநீதி கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த தொகையை ஒருபோதும் அவர்கள் வாங்கியதில்லை. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும்தான் அரசு நியமித்த தொகையை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தனியார் சுய கல்லூரிகள் இந்த ஆர்டரோட போனாலும் கூட அதை மறுதளித்து குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை அலைய விட்டு பிறகு ஸ்டே வேக்கன்சி என்கிற அடிப்படையிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற அடிப்படையிலும் அதிகமான வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன திருத்தம் மாண்புமிகு அமைச்சர் கவனிக்கணும். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா நான் காலையில 9 மணிக்கு 8 மணிக்கு போய் 9:30 மணி வரைக்கும் பார்க்க முடியல. நிறைய பிரிவுகள் இருக்குது. அங்க பொதுமக்கள் மற்றவர்கள் ஊழியர்கள் எல்லாருமே பரிசோதிச்சுட்டு இருக்காங்க. நானு ஆம்பூர் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு. கல்வி கட்டணம் அரசு விதித்த தொகையை விட பல மடங்கு அவர்கள் அனைத்து சுயநீதி கல்லூரிகளையும் வாங்குகிறார்கள். இதை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.